சொல்லலாமா? இருவரை எல்லாரும் சேர்ந்துட்டு எப்படி தண்ணி காமிக்கிறாங்கல்ல. அப்படியே இருக்கும்போது எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா, முதல் வைப்புக்கு அண்ணன், அவங்கள சாலைக்கு தெய்வம் வர வைக்கணும். எங்க தாத்தாவை, அம்மாவோட அப்பாவை சாலைக்கு வர வைக்கணும். அதுக்கு ஒரு வழி தெய்வம் இது பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையில் சேராதவர்கள் வீட்டில் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டோன்னா இதே மாதிரி எங்க அம்மா அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. இவங்க போறது வர்றது சாப்பிட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது நான் சேர்ந்துக்கிட்டேன், சாலையில சேர்ந்தா சாப்பிடுவில்லை அப்படின்னாங்களாம். அப்படின்ட்டோன்னே அப்புறம் தாத்தா சாலைக்கு சேர்ந்து காசாயம் வாங்கி தீட்சையும் வாங்கிட்டாங்க. எங்க இது பண்ணோன்னே அப்பதான் ஆதிமை உதய பூர்ண வேதாந்த நூல் அச்சுக்கு போக தயாரா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா சாலை அப்ப எல்லாம் தெய்வத்துக்கு ரொம்ப கம்மியான பிள்ளைகள் தான். எனக்கு தெரிஞ்சே சித்திரமாடி வீட்டுக்கு அங்கிட்டு வீடு கிடையாது, சின்னது. அப்போ இதுக்கு கரையம் வேணும்ல. அப்ப எல்லாம் கம்மி தான், இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது அதிகம் இல்லை. அப்ப தெய்வம் சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்களாம், இந்த ஆதிமை பூர்ண வேதாந்த நூல் அச்சு பூராவும் ஏன் பொறுப்பு, ஏன் செலவுன்னு தாத்தா சொன்னாங்களாம். ஆனா அதுக்கும் தாத்தா தெய்வம் ஒத்துக்கலையா, எல்லாருடைய பங்கு இருக்குன்னுட்டு. இப்ப நான் என்ன செய்யணும், உன்னால முடிஞ்சதை கொடு. உடனே தெய்வம் 5000 ரூபா பணம், அப்ப நான் சொல்ற 1949-50 5000 ரூபா கொடுத்தாங்களாம். அது பாத்தீங்கன்னா இந்த பழைய நூல் பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கும். அதுல தாத்தா பேர் போட்டிருக்கோம், வீரமுத்து முத்துராஜா அப்படின்னு. அதுல ஒரு 7 பேரோ 9 பேரோ நினைக்கிறேன். தீர்க்கதரிசனம் நிறைய இருக்காது, தீர்க்கதரிசனம் கொஞ்சமா இருக்கும். ஆதிமை உதய பூர்ணமும் மால்மியும் தீர்க்கதரிசனம் 3 ஒரே புக், அப்ப பெருசா இருக்கும். அதுல பின்னால பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பேர் போட்டிருக்கோம், முதல் பேரே போட்டிருக்கோம். தாத்தாவை எப்படி சேர்க்க வச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி இழுப்பாங்க. அவங்க தெய்வம் நினைச்சா இழுத்துடலாம். எந்த வித்து தேருங்கிறது இருக்கணும், நமக்கு தேடல் இருக்கணும். உண்மையை சொல்றேன், பொய் சொல்றேன், வேணாமா? வேணாமா? சார் ஒரு சரி, அது இருக்கட்டும். எனக்கு நடந்த ஒரு நிகழ்வுல 2-3 சொல்றேன், நிறைய இருக்கு. ஒரு 2-3 நிகழ்வுல சொல்றேன். அதுல ஒருத்தர் ஒன்று சொல்லவே வேணாம், ஏன்னா அவரும் அதுல கலந்துக்கிட்டவரு, அதனால சொல்ல வேணாங்கிறவரு. நல்லா கேட்டுங்க, சூப்பரா இருக்கும். ஆமா, அதாவதுமா எதுக்கு இப்படி சிரித்து திருத்தி பொருத்தி சேம நிதிக்கணை நடன விழாவில் வரியே இருக்குல்ல, தெய்வம் பாடியிருக்காங்கல்ல, தெளித்து வடித்து அதில் வரும் அந்த வரி. அது மாதிரி சிரிச்சுனாதான் நமக்கு அது நினைவில் நிற்கும். அதுக்காக தான் அந்த சிரிப்பு மூட்டி சொல்றது. எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதும் ஒரு வார்த்தை அப்படிதான்,
இந்த கணக்கு சொல்லும்போது குத்து பத்தும்பாரு. அது மாதிரி எனக்கு அமைஞ்ச வாத்தியாரும் அப்படியே அமைஞ்சிட்டாரு. சிரிப்பு சிரிச்சு சிரிச்சு. அதனால நல்லா படித்தேன், நல்லா நான் மார்க்கெல்லாம் நிறையா வாங்குவேன். எனக்கு சாலையில் அப்பா சாலைவாசி எல்லாம் இருந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்தாண்டையும் ஒரு 6 வருஷம் வச்சு நீ ஊருக்கு போவாங்க, உனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் நாங்கள் 2ஆம் தரம் வந்து நாங்கள் குழந்தையா பிறந்ததுக்கப்புறம் சின்ன வயசு ஒரு நடக்குன்னா அப்போ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அதான் தெய்வம் போய் சாலைக்கு போயிட்டாங்கன்னா தெய்வத்துக்கு கூட தான் இருப்பாங்க, குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சரியான வயிற்று வலி சரியான வயிற்று வலி. 2-3 நாளாக வந்து அம்மா வந்து அப்பாட்ட சொன்னாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நட்சத்திர மாமா, கலைமானந்த மாமா, வரதராஜ மாமா, பாப்பு லட்சண மாமா எல்லாம் வந்து எனக்கு மாத்திரை கொடுக்காங்க, வயிற்றில் நிற்க மாட்டேங்குது. அப்புறம் அம்மா வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்பா கிட்ட ரொம்ப கோபமா, நீங்கள் பணத்தை கொடுங்க. அப்போ எல்லாம் பஸ்ஸு வந்து குறிப்பிட்ட பஸ்ஸு தான். நான் வந்து பிள்ளைய எப்படியோ கொண்டு நான் காமிச்சிக்கிறேன், ஆசை எப்படி போவேன், நான் எப்படியோ போய் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு அம்மா இது பண்ணோன்னா, சரி நானே கொண்டு காமிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு திருமாளிகைக்கு, அப்போ தெய்வம் வந்து ஆலயத்தில் திருமாளிகள் இருக்காங்க, உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியே போகணும். அப்போ எல்லாம் ரொம்ப கண்டிஷனு. இப்போ எல்லாம் வெளிச்சாலில் குடியிருக்கோம். அந்த உத்தரவு வெளியே போக தாண்டணுனாவே தெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும். உத்தரவு வாங்காமல் வெளியே போகவே கூடாது. அப்போ எல்லாம் கீழே குடிச்சு போகணுன்னா கூட உத்தரவு வாங்கணும், அப்படி தானே? உத்தரவு வாங்காமல் வெளியே வரக்கூடாது. அப்படிங்கும்போது உத்தரவு வாங்குறதுக்கு தான் திருமாளிகைக்கு போகிறோம். திருமாளிகை போகணுன்னா தெய்வம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. போன உடனேயே அப்பா ஒன்றும் சொல்ல, என்னை கையை பிடிச்சி இழுத்து என் வயிற்றை தடவிட்டு இருக்காங்க. இப்படி அணைச்சு என் வயிற்றை இப்படி தடவிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தடவி இருக்கும்போது அப்பா அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து தெய்வத்துக்கு கையை அங்கே அண்ணனுங்க எங்களுக்கு அப்பா குழந்தைங்கனால திருமாளிகையிலையும் உள்ளே போய் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு ஒரு உரிமை இருந்துச்சு. அண்ணனுங்க கூடலாம் போய் விளையாடுவோம், மாமாக்கா கூட. அது நிறைய தெய்வமே எங்கள் கூட விளையாடுவாங்க. கண்டுபிடி விளையாடும்போது தெய்வம் இவ்வளோ வேற கட்டில் இப்படி அவங்க வேஸ்ட்டை விரிச்சுக்கிட்டு இங்கே ஒண்டிக்கிறாம்பாங்க. தெய்வம் ஒண்டிக்கன்னு சொல்லிட்டு அண்ணனுங்க வந்த உடனே, சாலை மதியம் தான் நீங்க இல்லை அப்படிம்பாங்க. நான் வந்து தெய்வமே என்ன அர்த்தம், இங்க இல்லைன்னா இங்க இருக்காங்க தானே அர்த்தம். தெய்வமே அப்படின்னா நீ பிடிடா அப்படிம்பாங்க. அதை அப்படியே மாற்றி அந்த இதை அப்படியே உடனே அந்த கோபத்தை மாற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனுங்க அங்கே கையை காமிச்சோன்னா நான் தெய்வத்துக்கு கையை உருவி விட்டுட்டு அண்ணனோட விளையாட போயிட்டேன். அவனுக்கு ஒன்றும் இல்லைடா, எல்லாம் போயிடுச்சுடா, எல்லாம் அந்த இதை கவனிங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லைடா, எல்லாம் போயிடுச்சுடா. 73 வயசு எனக்கு, தலைவலி கூட வராது, எல்லாம் போயிடுச்சுட்டாங்களே, அவங்கள சுத்தம் பண்ணிட்டாங்க. அது பாருங்க, கொடுத்து எழுதிக்கிட்டு வந்தேன், போட்டுட்டேன் நோட்டை, கவனிச்சிங்களா? எழுதிக்கிட்டு வந்தா இருக்கலாம், அப்புறம் போட்டுட்டு அப்புறம் தான் தெய்வம் வரிச்சா இதை கொடுறான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை கீழே போடுறான்ட்டாங்க. போடுறான், நீ பார்த்து பேச, நான் வந்து ஒரு நாள் உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் பார்த்து சொன்னேன், அப்புறம் அதை அப்படியே கீழே விட்டுட்டேன். நான் இது பண்ணுறேன், அந்த மாதிரி எண்ணத்தில் உங்களுக்கு அப்படிதான். அவங்கள நம்ம ஏற்ற அவங்க நேசம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நினைச்சுக்கிட்டு, அப்போ எங்களுக்கு வந்து மூலமந்திரம் வெளியாகலை, தெய்வமே குருநாதா அப்படின்னு சொல்லுடான்னு சொன்னாங்க. இன்னைக்கு மூலமந்திரமே வெளியாயிடுச்சு. மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு சொன்னோம்னா அவங்க எங்க இருக்காங்க? பிடரி என்னும் நம்ம எண்ணத்திலேயே இருக்காங்க. அங்கே அவங்க நினைச்சோம்னா அவங்க வந்து நம்ம நாவல எனக்கு சொன்ன சின்ன பிள்ளையில என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, எங்க அப்பா அடக்கானதுக்கப்புறம், சாலையை பத்தி கேட்டா தெரியாதுன்னு சொல்லாத, என்ன நினைச்சுக்கிட்டு தெய்வமே குருநாதன் நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு பேசு, நான் வந்து உன் நாவல உட்காந்து பேசுவேன். அது மாதிரிதான் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு இப்ப இங்க சொன்னேன், அதை உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு 20-25 நாள் தான் இருக்கும். ஒரு எனக்கு வந்து சமயபுரத்து பக்கத்தில் கருப்பட்டி காப்பி கடை இருக்கு, அதிகமாக அங்கே இருப்பேன். அது தலப்பா பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க. அதில் ஒரு கலை சிற்பி, அவர் வந்து கோயில் சிலை அது மட்டும்தான் செய்வாராம், வேற எதுவும் செய்ய மாட்டாராம். அவர் வந்து என்கிட்ட அந்த தெய்வீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் சாமி அந்த சிலையை செய்யறத பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன்ல, ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு நீ பேசுறா, உன் நாவல நான் வந்து பேசுவேன்னு சொல்றாங்களே, தெய்வம் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. கல்லை தெய்வமாக்க தெரிந்த மனிதனுக்கு, வித்யாவுக்குலாம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் முன்னாலே, அதான் அப்ப 4-5 நாள்னு சொன்னேன். கல்லை தெய்வமாக்க தெரிந்த மனிதனுக்கு மனிதன் மனிதனாக நடப்பதில்லை. விளங்குதா? கல்ல வந்து சாமியாக்குனது யாரு? அந்த கலை சிற்பி. நாம காசு கொடுக்குறோம் செய்யறான் கலை சிற்பி. சிலை பெரிதா கை பெருசா? அதை செஞ்ச உருவம் கொடுத்த கைதானே பெருசு. அதை தெய்வம்னு உருவாக்கி விட்டது ஒரு பாதி கல்லை எடுத்து, பாக்கி அந்த சிலை பட்டல மற்ற கல்லெல்லாம் மிதிக்கிறோம், போகிறோம், எச்சி துப்புறோம், எல்லாம் செய்யறோம். அந்த உருவங்கள் மட்டும்தானே. அது உருவம் கொடுத்து அதை தெய்வமாக்குனது நாம தானே. ஆனா நாம மனுஷனா நடந்துக்கிறோமா? அதை தேடுறோம், அதை கொடுத்துட்டோம் தெய்வம்னு. ஆனா அந்த தேடுற என்ன நமக்கு வருதா? தெய்வம் சொல்லியிருக்காங்க, இதுல தங்க வாழைப்பழம், இதுல அசல் வாழைப்பழம், இதை சாப்பிடுவியா இதை சாப்பிடுவியா? அசல் பழத்தை தான் சாப்பிடுவோம். அது மாதிரி அசல் தெய்வத்தை, இந்த நகல் தெய்வத்தை வந்து நாம அதுக்கு உருவம் கொடுத்துட்டு தெய்வமா ஆக்கிட்டோம். நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு தெய்வம் ஒன்று இருக்குன்ட்டு. ஆனா இங்க மட்டும் அசல் வாழைப்பழம் வேணுமா, அங்க மட்டும் நகல் தெய்வம் வேணுமா? அசல் தெய்வத்துல தேடணும். நாங்க வந்து வாழை நிறைய வைப்போங்க. வாழை வந்து நிறைய பயிரிடுவோம். வாழை அப்படி பயிரிட்டு இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 900 கன்று ஊனும். ஒரு 800 ஈனுன்னா அந்த தார் குளத்தல் இருக்கும். அந்த வாழை மரத்து இலையை ஒன்று அறுத்துட்டோம்னா சீக்கிரம் ஈனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விவசாயமா இருந்தால், விவசாயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அது தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த தோப்புக்கு பக்கத்துல இருந்து வாழை தோப்பு 16 ஏக்கரு, இங்கிட்டு அதை ஒட்டுனரே 16 ஏக்கர் நிலம் வந்து அதை பார்க்கும்போது, ஏன்னா இங்கே 2-3 இலைய விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அழகா கொண்டாங்கன்னு சொல்லி நான் இருக்கிறேன். அந்த வாழை கத்தின்னு சொல்ல அதில் அறுத்தீங்கன்னா அந்த அறுப்பட்ட அந்த அடி இருக்குல்ல, பிளேடு மாதிரி இருக்கும். அது வந்து நேரா என் கண்ணுல விழுந்துச்சு. என் கண்ணுல விழுந்தோடனே இந்த புருவத்தை கிழிச்சிச்சு அப்படியே ரெண்டா. கண்ணு ஒன்றாகல, இந்த புருவத்தை அப்படியே கிழிச்சு பெருசா சுருங்கி பெருசா தெரியுது கண்ணு. வலி தாங்க முடியல. அப்ப ஸ்ரீரங்கத்துல எங்களுக்கு வேண்டிய கண்டாக்டர் சொந்தக்காரர். உடனே கொண்டு அவர்கிட்ட காமிச்சோம். இது வந்து இழுத்து தைக்க முடியாது, வைத்தியம் பண்ணுறது ரொம்ப சிரமம், ரெண்டா கிழிஞ்சிருக்கு, அதனால வந்து நான் இப்போ வலிக்காம மருந்து மாத்திரை மட்டும் தரேன், கண்ணில் வந்து இது பஞ்சு வச்சு கட்டி விட்டுறேன். அவர் சொந்தக்காரனால நாளைக்கு நீங்கள் சாலைக்கு போகிறீங்களே, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் நான் எல்லா டாக்டர்கிட்டையும் கலந்து ஒரு ஆலோசித்து அதை வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னை சொல்லிட்டார். அடுத்த நாள் நாங்கள் சாலைக்கு போகிறோம். எப்போதுமே தெய்வம் வச்ச நாமம் தான் எனக்கு. எப்போதுமே நான் போய் தீர்த்தம் போடும்போதே தெய்வம் சொல்லிடுவாங்க, சாலைக்கு சாலை மதிவந்தான் வந்து விட்டான். ஒவ்வொரு ட்ரிப்பும் என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது அன்னைக்கு அதே மாதிரி சொன்ன உடனே இப்படி பார்த்தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம், தரிசனிக்கு போகிறோம். என் கண்ணில் கட்டு போடணும் அப்படின்னாங்க. அவங்க ஜாடையை நான் மண்டி போட்டேன். மண்டி போட்ட உடனே அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்க மூலியமே தெய்வம் அந்த இதை அப்படியே புச்சு அது எப்படி இப்போ கரெக்டாக இருக்கும், அவுக்க முடியும், அவுத்தா கூட அவுக்க முடியாது, கையை வச்சு அப்படியே பிடிங்கி தூக்கி எஞ்சிட்டாங்க.
தூக்கி எறிஞ்ச உடனே அம்மா சொல்லி முடியும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்கன்னா என் கண்ணு எல்லாம் ஒட்டிக்கிச்சுக்கா கிளீன் ஆயிடுச்சு. ஜாதிகளையும் கெட்டால் அப்படியே சரியாயிடுச்சு. அப்புறம் சரி அங்கே இருந்துட்டு எனக்கு சின்ன பிள்ளை எனக்கு அந்த அருமை அப்போ தெரியல. எனக்கு எப்போ தெரியும் எல்லாமே தெய்வத்தினுடைய மகிமைகள் வந்து எனக்கு எப்போ தெரியும் கேட்டால், தீட்சை சாலையில் சேரணும்னு மெம்பர் ஆகணும்னு நான் தெய்வத்தை கேட்கல, காசாக வேணும்னு தெய்வத்தை கேட்கல. தெய்வமாக கூப்பிட்டீங்க வாடா, நாங்கள் என்னமோ பதிகிறாங்க பாரு, என்னமோ சட்டம் வச்சுருக்கானுங்க, நாங்கள் போய் பதிஞ்சுக்கிட்டு சந்தா கேட்பானுங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லு. இது ஒரு புண்ணியம். அந்த இடத்துல வசதி வாய்ப்பு எல்லாத்தையுமே விட்டுருங்க, சந்தா கேட்பானுங்க வேணான்னு சொல்லு, அது வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லு. இந்த இடத்துல என்ன ஒரு அர்த்தங்கிறத மட்டும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தரேன், சொல்லுங்க பார்க்கலாம். புரியல யாருக்கும்? புரிஞ்சிருச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கோம், ஒரு மலை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம், அதில் இருக்க தின்பண்டத்தை நம்ம பிள்ளை காசு கொடுத்தா திங்கும். இது ஒரு பெரிய பாக்கியம்ல எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மெம்பர் ஆன உடனே அதை கொண்டு வந்து கொண்டு கொடுறான்னாங்க. அதை கொண்டு வந்து தெய்வத்திட்ட கொடுக்குறேன். இப்படி பார்த்தாங்க, ஏய் காசாயத்துக்கு பதிய சொன்னா மெம்பருக்கு பதிய கொண்டு கொடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொண்டு கொடுத்தேன். காசாயத்துக்கு பதிஞ்சிட்டு கொடுக்கல, போய் சொல்லிடுறான் அப்படின்னாங்க. பஞ்சாயத்து சரிடா இங்கே இருறா, உனக்கு காசாயத்துக்கு சடா அப்படின்னாங்க. தெரியும் எங்கே போதும் இங்கே இரு. அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளும் சிரிச்சு ஓடிடும், வருவோம் ஓடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 12 பேர் என்னோட வாங்கினது வரிசையிலே நிற்கிறோம். நான் முதல் சாலை மதியம்தான் அப்படின்னு கையை காமிச்சாங்க. கிட்டத்தில் போனேன், மண்டி போட்டுனாங்க. இவன் காசாயத்தை இங்கே கொண்டாங்கன்னாங்க. அந்த சத்தியபிரமணம் ஆகிட்டு எனக்கு தெய்வமே கட்டுவிட்டாங்க. உடனே அம்மா இல்லை ஆலயத்தில், வீட்டில் போய் சொல், இதோட காசாயம் இருக்க தெய்வம் கூப்பிட்டு கொடுத்தாங்கம்மா. அப்படியா? அப்போ இந்த அப்பா தலப்பா இருக்கு, எடுத்துகிட்டு போய் தலப்பாங்க கட்டிக்கிறேன் வாங்கிக்கணும்னா போய் தெய்வத்துக்கு தலப்பா கட்டிக்கிறேன், தெய்வம் சிவப்பு தலப்பா மண்டி போடுறான்னா அவங்களே கட்டி விட்டுட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி உட்காந்துருந்தேன். வைகாசி திருவிழா, இங்கே வாடானாங்க. நாங்கள் படிக்கிறானுங்க பாரு, நீ போய் அவங்களோட படி அப்படின்னா சரி இங்கே படா, ஏதோ ஒரு சட்டம்னா பதியணும் மாட்டா, அதை பதிஞ்சுக்கடா, பதிஞ்சுட்டு போய் படுறான் அப்படின்னாங்க. சரி போய் பதிஞ்சுட்டு போனேன். தெய்வத்தை இப்படி கிராஸ் பண்ணும், இங்கே வாடா எதுக்குன்னு கேட்க மாட்டியா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு தீட்சை. அவன் படித்தேன், தீட்சை உபதேசம் பிரம்மோபதேசம் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி 6 தீட்சை ஒன்று அவங்களதான் கொண்டு கொடுத்தாங்க. சரி மற்றவங்களாம் இருக்காங்க. அவன் சொந்த பிள்ளை தானே, எனக்கு காசே வாங்கலன்னா சொந்த பிள்ளை தானே. அதுதான் அர்த்தம் தெரியுதான்னு கேட்டேன். சொந்த பிள்ளைகிட்ட காசு வாங்கலாம் யாராச்சும்? சிரிச்சுட்டு சொல்ற, சொந்த பிள்ளைகிட்ட சந்தா வாங்க முடியும், சந்தா வாங்க சிரிச்சுட்டு சொல்ற துக்கத்தோட. அதாவது தண்டனை அவ்வளவுதான், வேற ஒன்றெல்லாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. தெய்வம் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டாங்க. சரி, இதோட மற்றவங்களாம் இருக்கனால என்னுடைய முத்தி பேரையை தொடரும். புள்ளி வருது அது சொல்லிட்டா, அதை மட்டும் சொல்லிட்டா. சரி, நாங்கள் சின்ன பிள்ளையில ஒரு 5-6 பேர் தான் இருக்கோம். கம்மா காடு, இப்போ வந்து அவ்வளோ காடு இல்லைங்க, பெரிய காடு. உள்ள போயிட்டோம்னா திருப்பி சாலைக்கு வர வழி தெரியாது, இந்த அளவுக்கு பெரிய காடு. நாங்க அந்த பொன்வண்டு பிடிச்சுக்கிட்டே போயிட்டோம். ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 5-6 பேர். அந்த அதுல இவரு ஒருத்தர், கணக்கா சொல்ல, அதுல இவரு ஒருத்தர், மன்னார் அண்ணன் ஒருத்தர், மதுரையில 2 பேர். எல்லாருமே பொன்வண்டு பிடிக்கும். பொன்வண்டை பிடிச்சிட்டு சாலைக்கு வேற பிடிச்சிட்டு திரும்பி சாலைக்கு போனோன்னா எங்களுக்கு வழி தெரியாதுங்க, அந்த அளவுக்கு காட்டுக்குள்ள போயிட்டோம். அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஆளோ போகும்போது ஒரு புலி ஒன்று குறுக்க நிற்குது.
புலியில் இருக்கணும்னு புலின்னு நான் கத்துனேன். அவ்வளவுதான். நாங்க பிடிச்ச பொண்ணுண்டெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு திக்கு. அவங்களும் விட்டா போனா ஆளுக்கு ஒரு திக்கா போலாம். அங்கனதான் 5 பேர் சேர்ந்தா எங்கிட்டு போறோம் எங்கிட்டு வரோம்னே தெரியல. ஆனா 5 பேரும் ஆலயத்துக்கு பின்னால வந்துட்டோம். ஆலயத்துக்கு வந்துட்டோம். 5 பேரும் ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஆலயத்துக்கு வந்த உடனே இப்ப இந்த நகரா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் தெய்வம் ஆசனம் போட்டு அமர்ந்திருக்காங்க. அவங்க பின்னால வந்து உட்காந்துக்கிட்டோம். பின்னால வந்து உட்கார்ந்த உடனே மூச்சு வாங்குறோம். அப்போ ஒரு 6-7 பேர் தான் தெய்வத்துக்கு முன்னாலே அமர்ந்திருக்காங்க. ஒரு 6-7 பேர் தான் இருக்கும். எங்களை மூச்சு வாங்க விட்டுருக்காங்க. நான் மூச்சு வாங்கி எல்லாம் இது பண்ணோன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போனோன்னே மூச்சு எங்களை நல்லா நிதானம் ஆனோடனே என்னதான் கூப்பிட்டாங்க தெய்வம். சாலை மதிவன் அப்படின்னாங்க. உத்தர தெய்வமே போய் முன்னாங்க எல்லாம் வாங்கடான்னாங்க. நீலாம் வந்தியா? ஓடியா? நீ வீட்டுக்கு ஓடிட்ட பயந்துகிட்ட அப்படின்னு போய் கையை கட்டி நின்றுக்கிட்டாங்க. எங்கடா போனீங்க? எங்கேயும் போகல தெய்வமே. எங்கடா போனீங்க? எங்கேயும் போகல தெய்வமே. பொண்ணு விட்டு பிடிக்குமா? இல்லை தெய்வமே. காட்டு பக்கம் பொண்ணு விட்டு பிடிக்க போனா? இல்லை தெய்வமே. எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு இல்லை இல்லைன்னு சொல்றான். புலி பாத்தியாடா? ஆமா தெய்வமே. புலியை பார்த்தோன்னா ஆமா தெய்வமே. அந்த புலியா வந்து நான் தாண்டா. இந்த கொஞ்சம் தூரம் போயிருந்தீங்கன்னா ஒரு புதைக்குழி இருந்திருக்கு, அதுக்குள்ள எல்லாருமே விழுந்திருப்பீங்க. பாருங்க எங்களை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இததான் ஒரு சொல்ல வேணான்னு கோயம்புத்தூர் சபையில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வு இருக்கு. மற்றவங்களுக்கு அடுத்த மாசமும் வர இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. 4ஆம் தேதி வாங்க வரங்க புலியில இருந்து ஆரம்பிப்போம். கோயம்புத்தூர்லயும் இதுல தான் நிறுத்தினேன். காட்டுல கொண்டு எங்களை நிறுத்தி விட்டீங்க. காட்டுல இருந்து எங்களையும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அது மாதிரி அண்ணா நீங்களும் சொல்றீங்க. சரி சரி. முத்தி பேருரை தொடரும். முத்தி போர் நாம் எங்களுக்கும் வந்து அண்ணாங்க இருக்கும்போதுதான் இந்த மாதிரி அவங்க இறைவனுடைய இருந்ததை தெரிஞ்சுக்க முடியும்.